இன்னைக்கு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய இனிப்பான சுசியம் எப்படி செய்யறது? அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுசியம் எப்படி செய்யறது? அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது வந்து கிராம் அளவுல பார்க்கும் பொழுது 100 கிராம் அளவு இருக்கும். இது வந்து குக்கர்ல சேர்த்துக்கிறேன். அந்த பருப்பு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துறலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இத மிக்ஸியில அரைச்சு வச்சுக்கிறேன். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். நான் வெல்லம் 1 கப்பு கடலை பருப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்ட்டா இருக்கும். இதுல தூசு, மண்ணு ஏதாவது இருக்கும். அதனால வெல்லம் கரைஞ்ச உடனே இத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இது போல ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடியில தூசு ஏதாவது இருக்கும். பாருங்க எவ்வளோ தூசு இருக்கு. அத வாஷ் பண்ணிட்டு அதே பேன்லயே நம்ம வந்து அந்த வெல்ல பாகுவ ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸியில அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? கடலை பருப்பு. அத வந்து இதில சேர்த்துடலாம். இது வந்து பாகுபதம் வரணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் கரையறதுக்காக தான் நம்ம இத சேர்த்துருக்கோம். வெல்லம் கரைஞ்ச உடனே அத ஃபில்டர் பண்ணிட்டு, நம்ம இந்த கடலை பருப்ப மிக்ஸியில அரைச்சத சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் வத்தி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரா வரும். 1 கப் அளவுக்கு வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. இந்த தண்ணி எல்லாம் வத்தி வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊத்திக்கிறேன். நெய் ஊத்துனா சுவை சூப்பரா இருக்கும். நெய் இல்ல அப்டின்னா நம்ம ஆயில் கூட ஊத்திக்கலாம். எதுக்காக இத நம்ம ஊத்துறோம் அப்டின்னா, ஒட்டாம இருக்கும் செய்யும்பொழுது. அதுக்காக தான் நம்ம இத ஊத்துறோம். கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு பாருங்க. இது வந்து இன்னும் கெட்டியாகணும். அதுவரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இத பாருங்க இது போல கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும். நல்லா கெட்டியா வந்துருச்சு பாருங்க. இத அப்படியே ஓரமா வச்சிடலாம். ஆறட்டும். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். எதுக்காக அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். வெறும் மைதா மாவு வச்சு கூட நம்ம செய்யலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். கரெக்ட்டா இருக்கும். இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே பூரணம் வச்சிருந்தோம் இல்லையா? அத இந்த மாரி சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சுக்கலாம். இது போல கையில ஷேப் பண்ணி புடிச்சு வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளும் ஈவனா வர்ற மாரி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு, அந்த ஆயில் சூடானதுமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துறலாம். இப்போ உருண்டைகள் வச்சிருந்தோம் இல்லையா? ஏற்கனவே மைதா மாவு கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதில டிப் பண்ணி நம்ம ஆயில்ல சேர்த்துற வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ஒவ்வொன்னா போட்டுக்கணும். இப்போ வந்து மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி நம்ம ஆயில் பார்த்துக்கணும். ரொம்ப வேகமா எரிஞ்சா கூட தீஞ்சிரும் வெளியில. உள்ள வேகாம இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல இருக்கிற மாரி கேஸ் ஸ்டவ் பார்த்துக்கலாம். இப்போ இத வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் கீழ் பகுதியில வெந்திருக்கும். இத திருப்பி விட்டோம்னா மேல் பகுதியும் வெந்துரும். இத பாருங்க நல்லா கீழ் பகுதி வெந்து வந்துருச்சு.
2 பக்கம் வெந்ததுமே நம்ம வந்து எடுத்துடலாம். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான நம்மளுடைய பாரம்பரிய உணவான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தீபாவளி டைமில், வரலட்சுமி விரதம் டைமில், ஆடி வெள்ளிக்கிழமை டைம்லலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானது. இதே போல் செய்து பாருங்கள். சுவை சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.